டெல்லி பாஜக அலுவலகத்தில் பாஜக தேசிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார் நிதின் நபீன். அண்மை செய்தியை பார்க்கிறோம். கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் ஆரவாரத்திற்கு மத்தியில் நிதின் நபீன் பொறுப்பேற்றிருக்கிறார். अब हमारे नवनिर्वाचित राष्ट्रीय अध्यक्ष नरेंद्र मोदी जी करेंगे. हम सब जोर से तालियों के साथ. பாஜக தேசிய தலைவராக நிதின் நபீன் பதவியேற்றிருக்கிறார். பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங், ஜே.பி. நட்டா ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் ஆரவாரத்திற்கு மத்தியில் நிதின் நபீன் பொறுப்பேற்றிருக்கிறார். தேர்தலில் போட்டியின்றி தேர்வான நிலையில் பாஜக தேசிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார் நிதின் நபீன். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கணபதி. பாஜக செயல் தலைவராக நிதின் நபீன் பொறுப்பேற்ற நிலையில் தற்பொழுது தேசிய தலைவராகவும் பதவியேற்றிருக்கிறார். என்ன விவரம்? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இன்று ஒரு புதிய சகாப்தம் தொடங்குகிறது. கட்சியின் தேசிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள நிதின் நபீனுக்கு 45 வயது மட்டுமே. 50 வயது கூட நிரம்பாத இவர் கட்சியின் உச்சமட்ட பதவிக்கு வந்திருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சமாக கருதப்படுகிறது. அடல் பிஹாரி வாஜ்பாய் மட்டுமே பாஜக முன்பு ஜனசங்கமாக தொடங்கப்பட்ட சமயத்தில், ஜனசங்கத்தில் இருந்து பாரதிய ஜனதா உருவான சமயத்திலே மிகவும் இளைய வயதிலேயே தலைவராக இருந்தார் என்ற பெருமை பெற்றிருக்கிறார். அதன் பிறகு நிதின் கட்கரி ஆகட்டும் அல்லது அமித்ஷா ஆகட்டும், வெங்கையா நாயுடு ஆகட்டும் அல்லது ஜே.பி. நட்டா ஆகட்டும், யாருமே இவ்வளவு குறைந்த வயதில் பாஜகவின் தேசிய தலைவராக பதவியேற்றதில்லை. அந்த நிகழ்வுதான் தற்போது பாஜக தலைமையகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்நிகழ்ச்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வந்திருக்கிறார்கள். பிரதமர் மோடியை நிதின் நபீனே பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். பின்னர் மோடி அவருக்கு மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். நிதின் நபீனுக்கு அனைத்து தலைவர்களும் பாராட்டுகளை குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிதின் நபீன் 5 முறை பீகார் மாநிலத்திலே சட்டமன்ற தேர்தலிலே தொடர்ச்சியாக வெற்றி பெற்றவர். இதை தவிர பழகுவதற்கு எளிமையானவர், இளம் தலைவர், அல்லும் பகலும் கடுமையாக உழைக்கக்கூடியவர் என்று பல்வேறு புகழாரங்களை சூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் அவர் தற்போது பாஜகவின் தேசிய தலைவராக இத்தனை இளைய வயதிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இவருக்கு முன்னால் தற்போது 2 முக்கிய சவால்கள் இருக்கின்றன. ஒன்று, அடுத்ததாக வரவுள்ள 5 மாநில சட்டமன்ற தேர்தல்கள். இதிலே மேற்கு வங்கம், தமிழ்நாடு மற்றும் கேரளாவிலே பாஜக ஆட்சியில் இல்லை, எதிர்க்கட்சியாக இருக்கிறது. ஆகவே அந்த மாநிலங்களிலே பாஜகவின் வளர்ச்சிக்காக அவர் பாடுபட வேண்டும். இந்த தேர்தலிலே முன்பை காட்டிலும் சிறந்த வெற்றியை அவர் பெற்றுத்தர வேண்டும் என்ற பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக அசாமிலே ஆட்சியை தக்க வைக்க வேண்டும், புதுச்சேரியிலும் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்கிற பொறுப்பும் அவருக்கு இருக்கிறது. இதை தவிர புதிய தேசிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் அவர் அடுத்த கட்டமாக தன்னுடன் உழைக்கக்கூடிய பொறுப்பாளர்களை, தேசிய அளவிலான பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டும். ஏற்கனவே நட்டா மக்களவை தேர்தல், பின்னர் சட்டமன்ற தேர்தல்கள் என்று அவருடைய பதவிக்காலம் பல்வேறு காரணங்களால் நீட்டிக்கப்பட்டதை தொடர்ந்து அவருடன் பணியாற்றிய தேசிய பொறுப்பாளர்கள் அந்த பொறுப்புகளிலே பல வருடங்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு பதிலாக புதிய பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டும். அந்த பொறுப்பாளர்களும் இளைய வயதினராக இருப்பார்களா என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டுக்கு பயணம் செய்த நிதின் நபீன் இதே போல மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் பயணம் செய்வார் எனவும், சட்டமன்ற தேர்தல் பணிகளிலே தீவிரமாக ஈடுபடுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே பாஜகவை பொறுத்தவரை புதிய தொடக்கமாக இது கருதப்படுகிறது. இத்தனை இளைய வயதிலே ஒரு தலைவர் பொறுப்பேற்றிருக்கிறார். அவருக்கு பல முக்கிய பொறுப்புகள் ஆரம்பத்திலிருந்தே அளிக்கப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. கார்த்திகா, பாஜக தேசிய தலைவராக இளம் தலைவர் நிதின் நபீன் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.